வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரவுண்ட் அபவுட் கைஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலை பத்தி டீட்டெயிலா இந்த சேனல்ல பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கோவில் கணேஷ் குபா. அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? கணேஷ் குபா என்பது மனா என்ற கிராமத்தில் உள்ள மற்றொரு முக்கிய பழங்கால தலமாகும். இது வேதவியாசர் குகையிலிருந்து வெறும் 500 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. பத்ரிநாத்திற்கு வருகை தரும் மக்கள் பெரும்பாலும் இந்த புனித தலத்தை அனுபவிக்க இங்கு வருகிறார்கள். சரஸ்வதி நதிக்கரைக்கு அருகில் அமைந்துள்ள இடம் இது. விநாயகரும் வியாசரும் மகாபாரதத்தை இயற்றிய இடம் இது. நீங்கள் குகைக்குள் நுழைந்தவுடன் அது கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரமிப்பையும் திகைப்பையும் ஏற்படுத்துகிறது. மானா கிராமத்தில் மகாபாரதம் மற்றும் அதன் கதாபாத்திரங்களுடன் தொடர்புடைய பல்வேறு நாட்டுப்புற கதைகளை சுற்றி வருகிறது. புராண கதைகள் மற்றும் வேதங்களின்படி வேதவியாசர் முழு மகாபாரதத்தையும் விநாயகருக்கு விளக்கினார். பின்னர் அவர் கலியுக மக்களுக்காக இந்த இடத்தில் தான் மகாபாரதத்தை இயற்றினார். வேதவியாசர் ஓதிய வசனங்களை விநாயகர் எழுதி வைத்த போது அவரது பேனா உடைந்ததாக கூறப்படுகிறது. விநாயகர் மற்றொன்றை தேடி நேரத்தை வீணாக்க விரும்பவில்லை. அவர் தனது தந்தங்களில் பாதியை உடைத்து அதை கொண்டு தொடர்ந்து எழுதினார். அதனால்தான் தற்போதைய காலத்தில் விநாயகரின் சிலை உடைந்த தந்தங்களுடன் சித்தரிக்கப்படுகிறது. இக்கோவில் பத்ரிநாத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் செய்யவும். நன்றி, வணக்கம்.